பொதுவாகவே நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் நம்ம செய்யலைன்னா நமக்கு தூக்கமே வராது. அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 4 வார்த்தை பேசுவோம். அவங்க ஒரு அடி அடித்தாங்கன்னா கூட 4 அடி நம்ம திருப்பி அடிக்கலைன்னா நம்முடைய இருதயம் அமைதியாகாது, ஆறுதல் அடையாது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பொதுவாகவே. ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அவங்கள நீங்கள் சபிக்காதீங்க, சபிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்தில் அவர் பேசும்போது அவருடைய உபதேசத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிற. ஆசீர்வதிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா? ஆனால் இதெல்லாம் சாத்தியமா? இது நமக்கு நடைமுறையில் அது ஒத்து வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு பதிலுக்கு பதில் செய்தால் தானே நமக்கு தூக்கமே வரும். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவங்கள ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாகவே சாத்தியம்தான். இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்கள் 3 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் உபதேசம் பண்ணினாரோ, எந்த காரியங்களை சொன்னாரோ அப்படியே அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதைத்தான் உபதேசமாக அவர் சொன்னார். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாகவே சாத்தியம். எப்படி சாத்தியம்? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்களை கை கொள்ளுவது சாத்தியமே. அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களை நம்மளால் ஆசீர்வதிக்க முடியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்து பூமியிலே வந்த நோக்கமே இதுதான். எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை தான் அவர் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் உபதேசம் பண்ணினார், அதைத்தான் வாழ்ந்து காண்பித்தார். இப்போ நம்முடைய காரியங்கள் என்னன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய ஃபுட்பாத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரே ஓவர் நைட்டில் நம்ம அவரை போல மாறிவிட முடியாது என்பது உண்மைதான். ஆனாலும் தொடர்ந்து இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது, இந்த வசனங்களை நம்ம கை கொள்ளும்போது நிச்சயமாகவே நம்முடைய மனது அதுக்கேற்ற பக்குவத்தை அது ஒரு நாள் அடையும். அப்படி அடையும் பொழுது நாமும் அவரை போலவே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.